ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெயின் லில்லி கிழங்குகள். இது வந்து ரொம்ப நாளாக ஒரே தொட்டியில் இந்த செடி இருந்ததால் அது வந்து எடுத்துட்டு கொஞ்சம் பிரித்து நடவு பண்ணலான்னு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வேர் விட்டு எப்படி படர்ந்து போயிருக்குன்னு. நாங்கள் வாங்கும்போது ஒரு கவரில் ஒரு 4 கிழங்கு கூட இருந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன வெங்காயம் மாதிரி நிறைய படர்ந்து பக்கத்து பக்கத்தில் கிழங்கு உருவாகிட்டே இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு. பாருங்க இப்பவே நல்லா தெரியுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிழங்குல இருந்து 100 கிழங்கு கிட்ட வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கமா இருக்கு, நிறைய இருக்கு பாருங்க. உள்ளெல்லாம் சுத்தியும் இருக்கு. இந்த கிழங்கு வகை பூச்செடி உங்க மழை காலத்துல உங்க தோட்டத்தையே ரொம்ப அழகா மாத்தக்கூடிய ஒரு வகை பூச்செடி. இது வந்து ஒயிட் கலர். இதுல வந்து விதவிதமான நிறைய ரகங்கள் இருக்கு. இது வந்து வெள்ளை நிறத்துல ஒற்றை அடுக்குல வரக்கூடியது. ரொம்பவே அழகா இருக்கும் இந்த பூ. ஒரு மழை பெஞ்சா போதும், அப்படியே தோட்டம் ஃபுல்லா இந்த பூக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும். தொட்டி ஃபுல்லா இந்த பூக்கள் இருக்கும். எங்கிருந்து தான் பூ வருதுன்னே தெரியாது. இந்த முனைப்பகுதியில இருந்து திடீர்னு பூக்கள் வரும். பராமரிப்புன்னு இதுக்கு பெருசா எதுவுமே கிடையாது. நீங்க மண் கலவையை கரெக்டா தயார் பண்ணி நடவு பண்ணிட்டீங்கன்னா போதும். தொடர்ந்து வந்து இதுல கிழங்குகள் பெருசாயிட்டே வரும், படர்ந்துகிட்டே போகும் செடி. நீங்க ஒரு கிழங்கு வச்சீங்கன்னா ஒரு சில மாசங்கள்லயே நிறைய கிழங்குகள் பக்கத்து பக்கத்துல வளர்ந்துருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இந்த செடி கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி வளர்த்து பாருங்க. ரொம்ப சுலபமா வளர்க்கலாம்.